இந்த ராக்கி பௌர்ணமிக்கு ஸ்வீட் ஷாப்ல இருந்து வாங்கிட்டு வராம வீட்லயே வேர்க்கடலை வச்சு சூப்பர் டேஸ்டியா வேர்க்கடலை கட்லி எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ப்ராசஸ் கூட அதிகமா இருக்காது. பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபீஸ் அண்ட் vlogs. இப்போதான் முதல் தடவை நம்ம சேனலை பார்த்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லை கூட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவாக காஜு கட்லி கூட இதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்குங்க. ஆனால் அது கொஞ்சம் காஸ்ட்லி. அதை விட ரொம்ப டேஸ்டியாக வேர்க்கடலை வச்சு இந்த கட்லியை செய்யலாங்க. இது கூட இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நிறைய நாள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. இதுக்காக ஸ்டவ் மேலே பேனை வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் ப்ராசஸ் மொத்தம் எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் நம்ம இந்த வேர்க்கடலை ஃப்ரை பண்ணணும். நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இந்த வேர்க்கடலையை லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் கூட ஃப்ரை பண்ணுவீங்களோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க கட்லி. இப்போ பாருங்கள், கொஞ்சம் இந்த மாதிரி வெடிப்பு வரும். அது கூடவே கலர் கூட கொஞ்சம் மாறும். எனக்கு இதெல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு இதெல்லாமே மாற்றிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஆறணுங்க. கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மேலே இருக்கிற இந்த மாதிரி தோல் எல்லாமே கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடுங்க. நீங்கள் இது கூல் ஆகாமல் நீங்கள் பண்ணாலும் அது சீக்கிரமாக வராது. பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக வந்துடுது. எல்லாமே இந்த மாதிரி செப்பரேட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த தோல்லேருந்து இந்த பருப்பை செப்பரேட் பண்ணுறதுக்காக ஒரு ஜல்லடைக்கு இந்த மாதிரி மாற்றிக்கிறேன். இப்போது இந்த தோல் எடுத்த ஃப்ரை பண்ண வேர்க்கடலையை ஒரு மிக்சர் ஜாருக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடியை வச்சுட்டு இதை கொஞ்சம் லோ ஸ்பீட்லேயே கிரைண்ட் பண்ணிக்கணும். ஒரே வாட்டி நீங்கள் ஹையில் கிரைண்ட் பண்ணிங்கன்னா இதிலேருந்து ஆயில் செப்பரேட் ஆகும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் லோ ஸ்பீட்லேயே கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதுலேயே ஒரு 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடரை சேர்த்துக்கலாம். மில்க் பவுடர் சேர்த்தா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அந்த காஜு கட்லி ஃப்ளேவர் வரும். அதனால தான் மில்க் பவுடர் சேர்த்தா. உங்ககிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது பக்கத்தில் இருக்கட்டும். சர்க்கரை பாக்குக்காக நம்ம ஒரு பேனை வச்சுட்டு இதுலேயே ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம். 1 கப் வேர்க்கடலைக்கு 3/4 கப் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுலேயே ஒரு 1/2 கப் தண்ணியை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகணும். இப்போ இந்த மாதிரி நுர வருதில்ல, அப்போ ஒரு வாட்டி கன்சிஸ்டன்சியை செக் பண்ணிக்கலாம். வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு கம்மி பதம் வந்ததுக்கப்புறம் இப்போது கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு இந்த வேர்க்கடலை பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கினே இருக்கணும். இப்போது இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குல்ல, நம்ம மிக்ஸ் பண்ண எல்லாமே கூட பேஸ்ட் மாதிரி ஆவிடுங்க. இந்த வேர்க்கடலை பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணணுங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் பண்ணணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கினே இருக்கணும். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து இது பேனில் இருந்து செப்பரேட் ஆகுங்க. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி இந்த டெக்ஸ்சர் வரணும். மேஷ் பண்ணிக்கினே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. பார்த்தீங்களா பேனில் இருந்து எப்படி செப்பரேட் ஆகுதோ. இப்போது கொஞ்சம் பேட்டரை எடுத்துகிட்டு இந்த உருண்டை மாதிரி பிடிச்சிக்கோங்க. அந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இல்லைன்னா இது கட்டியாக ஆகிடும். சீக்கிரமாகவே கட்டியாக ஆகிடும். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்களா இப்போது நல்லா உருண்டை பிடிக்கிற மாதிரி வந்துச்சு. இப்போ ஒரு பட்டர் பேப்பருக்கு நான் லைட்டாக ஆயிலை க்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த பேட்டரை சேர்த்துக்கிறேங்க. உங்கள் கிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா ஏதாவது பாலித்தீன் கவர் மேலேனா இதே ப்ராசஸை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கவருக்கு ஒட்டாமல் நல்லா கையில் நம்மளுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி வந்துச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இப்போது இது மேலேயே இன்னொரு பட்டர் பேப்பரை வச்சுக்கலாம். அப்போ நம்மளுக்கு ரோல் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கொஞ்சம் கையால் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மேலே கூட பட்டர் பேப்பரை போட்டுக்கலாங்க. பட்டர் பேப்பர் போட்டுட்டு நம்ம சப்பாத்தி உருட்டுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் திக்காகவே உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி சைட்ஸ் திருப்பிக்கினே நம்ம நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். வீடியோவில் காமிக்கிற மாதிரி 4 சைட்ஸுமே ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே போட்ட இந்த பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். ஈஸியாகவே வந்துடும். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். வீடியோவில் காமிக்கிற மாதிரி முதல்ல இந்த மாதிரி நீளமாக கோடு போட்டுக்கோங்க. நைஃபு இல்லைனா இந்த மாதிரி ரோலர் இருந்தால் எது வந்தாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போது அதிலிருந்து சைட்ஸில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் ஷேப் வந்துடும். நான் கொஞ்சம்
பெருசாக கட் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா ஒரு 1 inch ஸ்கேல் இருக்கும்ல, அதை வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருந்ததுன்னா இந்த மாதிரி சில்வர் ஃபாயிலை மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்வீட் ஷாப் ஸ்டைல் லுக் வரும். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வேர்க்கடலை கட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துச்சோ. கண்டிப்பாக நீங்கள் கூட இந்த ராக்கிக்கு வெளியிலேருந்து ஸ்வீட் வாங்காமல் இந்த வேர்க்கடலை கட்லியை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது கூடவே ரீசெண்டாக மோத்திச்சூர் லட்டு கூட அப்லோட் பண்ணியிருக்குங்க. அந்த வீடியோ லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது கூடவே நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ் எல்லாம் இருக்குங்க. எல்லாத்தையுமே பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சதோ அது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததோ உங்களை கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்கணுன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ரெசிபி வேணுமோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பாய் பாய்.